குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கு புதன்கிழமை 23/1/2025 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் தை 10ஆம் நாள், நவமி திதி. இன்னைக்கு 4:45 மாலை வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி நவமி திதி ஃபுல்லாமே விசாக நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் புறப்பாடு, திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு கண்டருளல், ஸ்ரீ திரு நீலகண்ட நாயனார் குரு பூஜை, தாயுமான அடிகள் குரு பூஜை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள். இன்றைய சூரிய உதயம் 6:35, மகர நாளிகை 3:40. நவமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. யானைக்கும் அடிசு இருக்கும். அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். யானைக்கும் அடிசு இருக்குங்கிறது. நல்ல நேரம் 10 to 11, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் 12 to 1:30, மாலை 6 to 7:30. இன்னைக்கு பரிகாரம் தைலம். ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராசிரமம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் உதவி, ரிஷபம் சுபம், மிதுனம் ஆக்கம், கடகம் தேர்ச்சி, சிம்மம் ஆர்வம், கன்னி நன்மை, துலாம் பாராட்டு, விருச்சிகம் சிந்தனை, தனுசு அமைதி, மகரம் பாசம், கும்பம் விருத்தி, மீனம் பரிசு. சந்திராசிரமம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். நாளைய விசேஷங்கள்: 24 தேசிய கீதம். எல்லாருமே இப்போ குடியரசு தினத்துக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். தேசிய கீதம் ஜனகண மன அறிவிக்கப்பட்ட நாள். அடக்கம் ஒரு அணிகலன் மட்டுமல்ல, ஒழுக்கத்தின் சிறந்த பாதுகாப்பு. நாளைய விசேஷங்கள் தேசிய கீதம் ஜனகண மன அறிவிக்கப்பட்ட நாள். இந்திய குடியரசு தினம், அரசு விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகுமா. வெட்டுக்காயம், அடிப்பட்ட காயம், புண் போன்றவற்றை உடனே ஆற சிறிதளவு வெற்றிலையை அரைத்து அவற்றை காயங்கள் மீது பூசுவதினால் காயங்கள் மிக விரைவில் ஆறும். இது கூடயே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது தடவணும்னா இன்னும் சீக்கிரம் ஆறும். எப்பேற்பட்ட புண்ணையும் தேங்காய் எண்ணெய் ஆற்றி கொடுத்துரும். அதோடு சேர்த்து தேங்காய் எண்ணெய் இது ஒன்றுங்க. ஓகேங்க. இன்றைக்கு நாம் லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம செய்வோம். நான் காலையில் கொடுத்துருந்தேன். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மார்கழி, தை. தை இன்னைக்கு 10ஆம் நாள், வியாழக்கிழமை. தாயுமானவர் மட்டும் போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தாயுமானவர்னை மட்டும் போட்டிருக்குது, வேற ஒன்றும் போடல. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்திங் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சோர்வாக இருக்குது. கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா
ஏன் மறந்தாய் ரங்கநாதா, ஏன் மறந்தாய் ரங்கநாதா. நம்மளை எல்லாம் மறந்துட்டாங்க. ஏதோ மற்றவங்கள பார்க்குறதுக்கு நம்ம பரவாயில்லன்னு மனசில். சர்ப்பதோஷம் சாந்தி பரிகாரம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். கோளறு பதிகம். அமாவாசையில் மந்திர ஜபம் செய்ய அதன் பலம் பல மடங்கு அதிகரிக்கிறது. இஷ்ட தெய்வ குலதெய்வ பிரார்த்தனையே மந்திர ஜபம் செய்ய பல மடங்கு கூடுகிறது. ராகுகேது தோஷம் உடையவர்கள் மூல மந்திரத்தை பக்தியுடன் ஜெபம் செய்து வர அதனோட பலன் பல மடங்கு பெருகும். கோளறு பதிகம். ராகுகேது தோஷம் உடையவர்கள் திருஞான சம்பந்தருடைய கோளறு பதிகத்தை பாராயணம் செய்ய நவகிரக தோஷமும் அகலும். ராகுகேது தோஷம் உடையவர்கள் சிவபுராணம் படித்தாலும் இதுமா. ராகுகேது தோஷம் உடையவர்கள் ராகு தோஷம் உடையவர்கள் முருகனையும், கேது தோஷம் உடையவர்கள் விநாயகரையும் வழிபடணும். ராகு கேது கோலம் இருக்குது, அதையும் பண்ணி வழிபாடு பண்ணுறதான் கிரகணகால வழிபாடு. ராகு கால கேது தோஷ வழிபாடு. நாகப்பிரதிஷ்டை. கோளறு பதிகம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தழுவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உள்ளம் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கே. இதில் தான் ஆரம்பம். இதை பாராயணம் பண்ணுங்க. கேது ஸ்துதி, ராகு ஸ்துதி எல்லாம் படிங்க. கலியுக கண்ணனும் காளிங்க நர்த்தனமும். சபரிமலை யாத்திரையும் சர்வதோஷ பரிகாரமும். ராகு அல்லது கேது திசை நடப்பவர்கள், சனி திசை நடப்பவர்கள் சபரிமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் நல்லது நடக்குமாங்க. சபரிமலைக்குன்னா மாச பூஜை கூட இருக்குது. நீங்கள் மாச பூஜையில் கூட கலந்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நவகிரகங்களும் நடனமும் பரிகாரமும் நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவர் சொல்லியிருக்கிறாரு. யார்? பரத்வாஜ முனிவர் சொல்லியிருக்கிறார். பரத்வாஜர் புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நஜன் புக்கும் நல்லாயிருக்கும், பரத்வாஜர் புக்கும் நல்லாயிருக்கும். நவகிரக காரகத்துவம். சூரியன் பித்ருக்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன், செவ்வாய் சகோதரக்காரகன், புதன் மாதுளக்காரகன் வித்யாக்காரகன், வியாழன் புத்திரக்காரகன், குரு சுக்கிரன் கலத்திரக்காரகன், சனி ஆயுள்காரகன், ராகு கேது பிதா, அதாவது பிதானா அப்பா வழி சொந்தத்தை பற்றி பார்க்கணுன்னா ராகு எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். கேது அம்மா வழி சொந்தக்காரங்களை பற்றி கேட்கணுன்னா எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். லக்னம் என்றால் என்ன? லக்னம் என்பது ஒரு குழந்தை பிறந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பெயர். அதை சற்று விளக்குவோம். ராசி என்பது 12 சமபாகமாக பிரிக்கப்பட்ட பூமண்டலத்தின் பாகம். சூரியனும் மற்ற கிரகங்களும் கிழக்கிருந்து மேற்கு பக்கமாக